Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் வந்து இந்த ஹேர் டூ எப்படி பண்ண அப்படின்றத ஒரு டுட்டோரியல் மாதிரி காமிக்க போகிறேன். இதில் உங்களுக்கு மேக்கப் டுட்டோரியலும் வேணும்னா அதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கிறிஸ்டியன் பிரைடல் லுக் நான் ஃபோட்டோஷூட்காக பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ now let's get into the video. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹேர் நல்லா ப்ரெப் பண்ணிக்கோங்க, க்ரிம்ப் பண்ணிக்கோங்க. க்ரிம்ப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து ப்ரெப்ரேஷன் ஒர்க். ஸோ அடுத்தது வந்து கேர்ள்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து க்ரௌன் ஏரியாலேருந்து ஹேர் ஃபுல்லாகவே நான் வந்து கேர்ள்ஸ் நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஹாலிவுட் கேர்ள்ஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். லைட்டாக நீங்கள் பேக் கோம் பண்ணிக்கணும் ரூட்டில். அதுக்கப்புறமா உங்களுடைய ஹார்ட் ஸ்ப்ரே நீங்கள் எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கேர்ள்ஸில் வந்து நல்லா ட்விஸ்ட் கொடுத்து கேர்ள் பண்ணி கொஞ்சம் நேரம் கையில் வச்சு அதுக்கப்புறம் விட்டீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் நல்லா வரும். ஸோ இதுவே நான் வந்து க்ரௌன் ஏரியா வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ கொடுத்த கேர்ள்ஸை வந்து லைட்டாக பிரித்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பின்ஸ் வச்சு நான் அந்த ஒரு ஏரியாவை பின்னில் செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேர் விட்டுருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பஃப்புக்கு நம்ம எடுக்கிற மாதிரியே பஃப் எடுத்து அதுக்கு வந்து யூபின் குத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எடுக்கிற மாதிரியே லைன்ஸும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து மிச்சம் இருக்கிற ஹேரை மறுபடியும் எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஹேரையும் அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு பார்ட் ஆஃப் செக்ஷனையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை ரெண்டையுமே சேர்த்து நம்ம அதுக்கும் லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே ப்ராசஸாக நம்ம வந்து இன்னொரு தடவை வந்து கண்டிப்பாக செய்யணும். ஸோ அப்போ தான் இந்த லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து யூபினால் குத்திக்கிறேன். அதை ஸ்ட்ராங்காக ஃப்ளெக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கப்புறமா நம்ம லைன்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க எப்போல்லாம் தோணுதோ. அதுக்கப்புறம் அதை பின் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற ஹேரை மறுபடியும் எடுத்துக்க போகிறோம். அதை யூபினால் செக்யூர் பண்ணி லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ லுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் கொஞ்சோண்டு ஹேர் மட்டும் மிச்சம் இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்து நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதையும் நான் வந்து செக்யூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது மேலே தான் நம்ம வந்து நம்மளுடைய ஹேர் ஆக்சசரிஸை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஆக்சசரிஸ் வந்து எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து என் இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அண்ட் ப்ரைடல் மேக்கப் பண்ணணும் என்கிட்ட அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாருமே கீழேயுமே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபினிஷ்ட் லுக். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக்ட் இட். இதே மாதிரி உங்களுக்கு மேக்கப் டுட்டோரியலும் வேணும்னா லெட் மீ நோ டவுன் பிலோ த கமெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்.